Hi friends, welcome to Asnu's YouTube channel. இந்த சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் வெரி ஈஸியாக வீட்டிலே இருக்கிற பொருளை வச்சு குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். அதுக்கு என்ன நல்ல சட்டி சூடானதுக்கு பிறகு 1 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் போட்டுக்கோங்க. நெய் நல்ல உருகினத்துக்கு போகிறோம். நெய் உருகி சூடானதுக்கு பிறகு 1 கப்புக்கு ரவை போட்டுக்கோங்க. அந்த ரவையில் வந்து நான் கராம்பு போட்டு வச்சுருந்தேன், அந்த இது குள்ளன் வராமல் வைக்கிறதுக்கு பூச்செல்லாம். ஸோ அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு ரவையை போட்டுக்கோங்க. 1 கப்புக்கு 230 கிராம் மாதிரி வரும், 250 விட கொஞ்சம் குறைவு. அதை போட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்தெடுத்துக்கோங்க 2 மினிட்ஸ்க்கு. மிச்சம் கறியை வறுக்கணும் இல்லை, நல்ல சூடு வரும் வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ளேமை வந்து லைட்டாக கணக்காக வச்சுக்கோங்க. இந்த நல்ல லோ ஃப்ளேம் வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க இந்த மாதிரி. அதோட 2 கப்ஸுக்கு எனி மில்க் பேக்கெட் மில்கில் வந்து 400 ml வரும், அதை ஃபுல்லாக ஊற்றிக்கொள்ளையிலும். அப்படி இல்லாட்டி 2 கப்ஸும் ஒரு 1/4 கப் மிக்ஸாக போட்டுக்கோங்க. அது முடிஞ்சிட்டா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கொள்ளையிலும். இந்த மாதிரி கட்டிப்படாமல் இதை அப்படியே ஃபுல்லாக கலந்தெடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு பிறகு பைனாப்பிள் எசன்ஸ் என்கிட்ட இருக்குது, அதில் ஒரு சின்ன ட்ராப்ஸ் மட்டும் தான் போடணும். மிச்சம் ஊற்றி அது ஸ்மெல் வந்து ஓவர் ஆகிடும், சாப்பிட்றதுக்கு ஏலாதமாக வைக்கணும். ஒரு ட்ராப்ஸ் போடுங்க. அப்படி இல்லாட்டி வெனிலா எசன்ஸ், அதுவும் இல்லாட்டி ஏலக்காய் தூள் 2 நறுக்கி நல்லா இடித்து போடையிலும் நல்ல ஸ்மெல் வரதுக்கு. அதையும் கலந்து விட்டுட்டு குங்குமம் பவுடர் எட் பண்ணிக்கொள்ளையிலும், கலரிங்க்கு இல்லாட்டி எனி கலரிங் போடையிலும். நான் எனக்கு நல்ல விருப்பமானது இந்த எக் எல்லோ தான். அதை மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கட்டிப்படாமல் எல்லாத்தையும் எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் லைட்டாக மில்க்கோ இல்லாட்டி வாட்டரோ உங்களுக்கு ஊற்றிக்கொள்ளையிலும். லைட்டாக ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நெருப்பை. இந்த டைமில் 120 கிராம்ஸ் மாதிரி சுகர் எட் பண்ணிக்கோங்க, எனி சுகர். அப்படி இல்லாட்டி வந்து அந்த 120 கிராம்ஸ் இல்லாட்டி 1/2 கப்பு விட கொஞ்சம் கூடுதலாக எட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 1 டேபிள் ஸ்பூனுக்கு மாதிரி கீயம் எட் பண்ணிக்கோன்னு நல்ல கிளறி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு நல்லா இந்த மாதிரி திரட்டி நல்ல கிளறி எடுத்துக்கோங்க, லம்ஸ் எதுவும் இல்லாமல். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் வாசனுசி யூடியூப் சேனல். அடுத்த ஒரு தட்டில் கீ தடவி நெய்யை தடவி இதை அப்படியே ஃபுல்லாக கொட்டி கொண்டு ஃபுல்லாக அப்படியே ஷேப் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா ஷேப் பண்ணி விட்டுட்டு இப்போ உங்களுக்கு தேவையான நட்ஸ் நீங்கள் கிளற போக்கலையும் கிஸ்மிஸ் அதெல்லாம் தேவையானது போட்டுக்கொள்ளையிலும். பட் வீட்டில் இருக்கிறத வச்சு செய்யணுன்றதுக்கு எனக்கு வீட்டில் அது ஒன்றும் இருக்கல, அதனால் மேலுக்கு நான் வந்து லைட்டாக எள்ளு தூவி கொண்டேன். உங்களுக்கு தேவைப்பட்ட நல்லா டெக்கரேட் பண்ணுறதுக்கு எனி நட்ஸ் யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும். இப்படி ஷேப் பண்ணி கொண்டுட்டு இதை அப்படியே எடுத்து 1 ஹவருக்கு அப்படியே ஃபுல்லாக ஆற விட்டுடுங்க. ஆற விட்டு அப்படியே ஃபுல்லாக செட் ஆகி நல்ல பீஸ் போட்டது ஈஸியாக இருக்கும். ஸோ 1 ஹவருக்கு ஆறுனத்துக்கு போகிறோம். உங்களுக்கு நல்ல அழகாக பஞ்சு மாதிரி பீஸ் போட்டு நல்ல சாஃப்டான ஒரு ஸ்வீட் ரெடி ஆகிடும் உடனே. இதுக்கு அப்படி 10 மினிட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். நீ உடனே செஞ்சு கொடுக்குறதுனா 10 மினிட்ஸ் சேவை. அது இல்லாமல் பீஸ் போட்டு கொடுக்குறேன்னா ஒரு 1 ஹவர் செட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஃபுல்லாக ஆறினத்துக்கு போகிறோம். நான் ஆற முந்தியே கொஞ்சம் வெட்டிட்டேன், அதனால் கொஞ்சம் ஷேப் வரல அங்கிட்ட இங்கிட்ட ஆகிச்சு. பட் டேஸ்ட் வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு, சிம்பிளாக இருந்துச்சு. மைல்டு இனிப்பு தான் இருந்துச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் இனிப்பு கூட்டி குறைச்சிக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. அப்படின்ட்டு உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க, தூக்கால இனிப்பு தெரியறதுக்கு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கட்டாயம் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.